பொம்பளை பிள்ளைகளா பிறந்த உடனே எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு தாரேன்னு பொருத்தனை பண்ணிட்டாங்க. जब लड़कियां होती गई तब मेरे पिताजी ने मन्नत माना, मुझे अगर एक लड़का देंगे तो मैं सेवकाई के लिए எங்க समर्पित कर அம்மாவும் दूंगा। கன்சீவ் ஆகி என்னைய பெத்தெடுத்துட்டாங்க. और मेरी माताजी गर्भवती होकर मुझे जन्म आई எங்க அப்பாவும் என் பொருத்தனை எல்லாம் மறந்துட்டாங்க. और मेरा पिताजी भी अपने किए हुए मन्नत को भूल गए। 17 வயசு 17 उम्र का था, ஜான்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். जॉन्स कॉलेज में पढ़ रहा था, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன். मैथमेटिक्स विषय लेकर पढ़ रहा था। எங்க அப்பா சொன்னாங்க நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும். मेरा पिताजी ने कहा तू एक इंजीनियर बनना है। 1969 70 இன்ஜினியர்னா ஒரு ஊருக்கு ஒண்ணு கூட இருக்கிறது கஷ்டம். सन 1969 वर्ष में इंजीनियर यानी इतनी बड़ी बात है, एक गांव में एक इंजीनियर होना बहुत बड़ी बात है। எங்க அப்பா பொருத்தனை பண்ணது கத்தர் என்னை கொடுத்தது எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. मेरा पिताजी का मन्नत मानना, जिसके बाद परमेश्वर मुझे दे देना, ये सब बातों से मैं परे था। எங்க அப்பாவுக்கு தெரியாமலே நான் ரட்சிக்கப்பட்டேன். मेरा पिताजी के जानकारी के मेरा उद्धार हो गया, बपतिस्मा ले लिया, அபிஷேகம் பெற்றாச்சு, अभिषिक्त भी हो गया। மே மாசம் யூத் கேம்ப் நடக்க அந்த யூத் கேம்ப்ல கத்தர் பேசுறாரு. मई महीने की युवा सम्मेलन के जरिए परमेश्वर ने बातें किया। ஒரு பரிசுத்தவான் ரெவரண்ட் பாஸ்கரதாசன், एक संत पास्टर भास्कर दासन, அவர் சொல்றாரு, उन्होंने कहा உன் தாயின் கற்பத்திலே உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்பு உன்னை என் கண்கள் கண்டது. तेरे माँ के गर्भ में तेरे हड्डियां होने से நான் पहले உன்னை मैंने तुझे அழைக்கும் வரைக்கும் देखा। என் பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிரு. जब तक मैं तुझे ना बुलाऊं तब तक मेरे बलवंत हाथों के तले रहे। அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட சொல்றேன், ஊழியத்துக்கெல்லாம் போக கூடாது, நீ என்ஜினியர் ஆகணும். उसके बाद मेरे அப்படியா? சரி. पिता से कहा मुझे सेवका में जाना है, नहीं तू इंजीनियर बनना है, ठीक है। ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை எங்க அப்பாவும் படைத்தவர் நீர். मैंने प्रार्थना किया, प्रभु मुझे और मेरे पिताजी को எங்க तूने அப்பா बनाया। உள்ளத்துல நீங்க பேசுங்க. मेरे पिता के दिल में आप बात कीजिए। 2.25 வருஷம் BA ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டு நான் கேரளாவுக்கு போயிருக்கேன். 3.25 साल BA का फर्स्ट ईयर, सेकंड ईयर और तीसरे का ऑफ ईयर समाप्त कर मैं केरल गया। நான் ஊழியத்துக்கு போமாங்கற அறிகுறியே இல்ல. और सेवकाई में जाने का कोई भी लक्षण வீட்ல எதிர்ப்பு, घर पे विरोध। ஆனா ஆண்டவர் ஒன்னு செய்தாரு. परंतु प्रभु ने एक काम किया। PUCல मेरा PUC में எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ், டாக்டருக்கும் படிக்க முடியாது, இன்ஜினியருக்கும் படிக்க முடியாது, என் மார்க் அந்த லட்சணத்துல இருந்துச்சு. मुझे इतना घटिया मार्क आया, अंक आया कि मैं ना इंजीनियर की तरफ जा सकूं ना डॉक्टर की तरफ जा सकूं। SSLCல 382 மார்க் எடுத்துட்டு SSLC में 382 अंक लिया, PUCல ரொம்ப குறைஞ்ச மார்க், और PUC में बहुत ही अल्प अंक। எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு मेरे पिता बहुत गुस्सा किया। உனக்கு 1000 ரூபாய் கொடுத்து டியூஷன் படிக்க வச்சேன், 1000 रुपया देकर मैं என்ன நீ மார்க் எடுத்து இருக்கிற, तू कैसा अल्प अंक लिया। என் வாழ்க்கையினுடைய லக்கான் யார் கையில இருக்கு? मेरे கர்த்தருடைய கையில் இருக்கிறது. परमेश्वर के हाथों में है। வாழ்க்கையினுடைய அந்த லக்கான் கர்த்தர் வைத்திருக்கிறார். மகளே மகனே, கர்த்தருடைய கையில் இருக்கிறது. बेटा बेटी, तेरा जीवन का उद्देश्य परमेश्वर के हाथों में है, तेरा लक्ष्य परमेश्वर के हाथों में है। நான் அமைதியா இருந்துட்டேன். मैं चुप बैठ गया। நான் அன்னைக்கு இந்த வெளிச்சம், இந்த அறிவு, I did not have such a great revelation or light about my own life. என் வாழ்க்கையை பற்றி எனக்கு இந்த வெளிச்சம் கிடையாது, ரெவலேஷனும் கிடையாது. क्योंकि उस वक्त मेरे जीवन के प्रति, जीवन का उद्देश्य के प्रति मुझे ना कोई ज्ञान था, मुझे ना कोई प्रकटीकरण थी। ஏதாவது காலேஜில் சேர்ந்து என்ன மாதிரி பண்ணு அப்படின்னு என்னை தள்ளி விட்டாங்க. और ये कहकर मुझे छोड़ दिया, किसी भी कॉलेज में दाखिल हो जा, जो पढ़ना है पढ़ ले। ஆனா நான் BA படிச்சுட்டே இருந்தேன். फिर मैं BA की पढ़ाई किया, லீவ்ல வீட்டுக்கு போயிருக்கேன். छुट्टी में घर गया। எங்க அப்பா கண்கலங்க என்கிட்ட சொல்றாங்க, मेरे पिताजी आंसू के साथ कहा, நீ ஊழியத்துக்கு போயிரு, बेटा நீ பைபிள் காலேஜுக்கு போயிரு, बेटा तू बाइबल कॉलेज चला உனக்கு जा, ஃபீஸ் நானே கட்டுறேன். सेवा में चला जा, फीस में भर दूंगा। என்னடா 2.25 வருஷம் போக கூடாதுன்னு சொன்னவங்க இப்ப திடீர்னு சொல்றாங்களேன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. मुझे आश्चर्यचकित होने लगा, जिन्होंने 3.25 साल सेवा में जाने से मना किया, अब अचानक जाने के लिए कहते क्या हुआ। நான் வாயை திறக்கல, मैंने जरा सा भी मुंह नहीं खोला, ஏன்னா கண்ணுல கண்ணீர் ததும்பி நிக்குது. क्योंकि उनके आंखों में आंसू भरा था। ஆண்டவர் ஏதோ ஒரு அசைவை கொடுத்திருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். तब मैं समझ गया परमेश्वर कुछ ना कुछ काम जरूर किया है। 2 நாள் கழிச்சு எங்க அப்பாட்ட கேட்டேன், திடீர்னு இப்படி சொல்றீங்களே என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். 2 दिन के बाद अपने पिताजी से पूछा, अचानक आप जाने के लिए कहते हैं, क्या बात है पिताजी। கண்ணீர் மல்க சொன்னாங்க,
तब आंसू बहते நான் बहते தான் தப்பு कहा, பண்ணிட்டேன். बेटा मैंने गुनाह किया हूं। நீ ஊழியத்துக்கு போகலன்னா अगर तू सेवा में நீ नहीं जाएगा உயிரோட இருக்க முடியாது. तो तू जिंदा नहीं बचेगा। நான் என்ன விஷயம்னு கேட்டேன். मैंने पूछा पिताजी क्या ஒரு बात है? நாள் சொப்பனத்துல ஆண்டவர் வந்தாரு. एक दिन स्वप्न में परमेश्वर आया டேவிட் டேவிட்னு கூப்பிட்டாரு. और पुकारा कि डेविड डेविड। ஆண்டவரே அப்படின்னா तब मैंने कहा कि जी हाँ प्रभु। ஒரு மகனை கொடுத்தா அவரை நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணல. तू मन्नत माना था ना, यदि पुत्र देगा तो मैं सेवकाई के लिए समर्पित कर दूंगा। அதுக்கு தான் நான் உனக்கு ஒரு மகனை கொடுத்தேன். इसलिए मैंने तुझे एक बेटा दिया ना। இப்ப எனக்கு அவன் தேவை, நீ தர மாட்டேங்க. अब तेरा बेटा मुझे चाहिए, तू क्यों नहीं दे रहा ரைட், है? நீ தர வேண்டாம். तू मत दे, அவன் ஜீவனை நான் எடுத்துக்கிடுவேன். उसका प्राण को मैं उठा लूंगा। அவனை இந்த உலகத்துல அனுப்புறதே எனக்கு ஊழியம் செய்ய. मैंने इस दुनिया में उसे इसलिए भेजा ताकि वो मेरा सेवा कर सके। ஆமென் आमीन। எங்க அப்பா சொன்னாங்க, நீ தயவு செய்து நீ ஊழியத்துக்கு போயிரு, இல்ல நீ உயிரோட இருக்க முடியாது, கர்த்தர் உன்னை எடுத்துருவாரு. मेरा पिताजी ने स्पष्ट बताया, कृपया बेटा तू सेवा में चला உள்ளத்துல जाने तो नहीं बचेगा। பயங்கர சந்தோஷம். तब हृदय में बहुत बड़ी खुशी। ஓய் ஆண்டவரே நன்றி ஐயா, 2.25 வருஷம் ஜெபத்தை கேட்டதுக்காக தோத்துறன்னு சொல்லி நான் ஆண்டவரை துதிச்சேன். जा करके प्रभु को धन्यवाद कहते हुए स्तुति किया कि हे प्रभु 3.25 साल की मेरी प्रार्थना को आपने स्वीकार कर लिया। பிஏ முடிச்சேன், பிடி பிடிக்க போனேன், போயிட்டு வந்து எந்த இடத்துல ஊழியம் செய்யறது என்ன ஊழியம் செய்யறதுன்னு தெரியல. बीए की पढ़ाई समाप्त हुई, उसके बाद बीडी का पढ़ाई समाप्त किया, उसके बाद कहां जाऊं क्या सेवा करूं कुछ समझ में नहीं आया। நான் வந்த உடனே அந்த பேட்டையில ஒரு 8 பேரை வச்சு ஒரு சின்ன சபை. जब मैं आया था उस वक्त पेटे में एक छोटी सी कलीसिया जहां पर सिर्फ 8 जन थे। எங்க பாஸ்டரியா சொன்னாங்க, मेरा पास्टर भैया ने कहा, அங்க அந்த பாஸ்டர் வந்து அருள்ராஜ் வந்து பெத்தேலுக்கு பைபிள் காலேஜுக்கு போயிட்டாரு, நீங்க போய் ஆராதனை நடத்திட்டு வாங்கன்னா. वहां के पास्टर बेतेल में बाइबल कॉलेज सीखने के लिए गया, इसलिए भाई आप जाकर आराधना चलाकर आइए। நான் போய் ஆராதனை நடத்தி உப்பை பத்தி பிரசங்கம் பண்ணேன். मैं நான் சொல்றது 1978 மார்ச். और मार्च मैंने सन 1978 वर्ष में मैं जाकर के जो प्रचार किया, नमक का विषय में प्रचार किया। ஃபேன் கிடையாது, पंखा उस वक्त नहीं थे, டேபிள் கிடையாது, मेज नहीं था நல்ல பாய் கிடையாது, और चटाई नहीं थे। ஒரு 5-6 கிழிஞ்ச பாய் கிடந்துச்சு. 4-5 फटे சட்டையை हुए चटाई थे। கழட்டி போட்டுட்டு இந்த ஒயிட் பேண்டோட அப்படியே நான் அதுல படுத்திருக்கேன். कमीज उतार कर सफेद पैंट के साथ ஜன்னல் वहां पर கிழிச்சு लेटा था கிழிச்சுன்னு ஆடுற சத்தம் கேக்கு. और खिड़की से आवाज सुनाई दिया। ஒரு அசரிய சத்தம் கேக்குங்க, அசரிய சத்தம், ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் காட். परमेश्वर का एक कोमल आवाज सुनाई दी। உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று 1978 மார்ச் 2வது வாரம் பேசினார். सन 1978 वर्ष में मार्च महीने के दूसरा सप्ताह में प्रभु ने कहा कि तेरे सामने खुला रास्ता रखा हूं जिसे कोई भी बंद नहीं कर सकता है। ஆமென் आमीन। நான் முழித்து பார்க்கிறேன், யாருமே கிடையாது. मैं जब जागा ஒரு देखा कोई नहीं थे। 3 மணி இருக்கும். करीब 3 बजे था। நான் வந்து அந்த ஆராதனை நடத்திட்டு எல்லாம் அந்த இடத்தெல்லாம் பார்த்தேன். இது சுடுகாடு மாதிரி இருக்கு, நம்மளை இங்க போட்டுறக்கூடாது, இங்க நம்மலாம் ஜம்ப் எடுக்க முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமான்னு வருத்தத்தோட படுத்தேன். मैं वहां जाकर आराधना खत्म होने के बाद वो जगह को देखा, जगह कैसे दिखा मालूम है, शमशान भूमि जैसा दिखा। मैं सोचा मैं यहाँ कैसे சத்தம் सेवा करूं। கேட்ட பிறகு लेकिन ये वाणी सुनने के என் बाद இருதயம் மாறிவிட்டது. मेरा हृदय बदल गया। சாகிற வரைக்கும் இந்த இடத்துல தான் ஊழியம் செய்யறதே ஊர்ஜிதமாயிற்று. मरने तक इसी स्थान पर सेवा करूंगा सुनिश्चित हो गया। ஆமென். आमीन। ஆபிரகாம மோரியா மலையில வச்சு உருக்குனாரு. अब्राहम को मोरे पहाड़ में परमेश्वर ने उसे गला दिया। மோசேய மீதியான் தேசத்திலும் வனாந்திரத்திலும் வச்சு உருக்குனாரு. मूसा को मिरियम देश में और जंगल में उसे ताया। என்னையே அந்த பேட்டையில வச்சு உருக்குனாரு. और मुझे भी पेटे में रख करके निचोड़ दिया। அன்றைக்கு போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோம். அந்த வீட்டையே வாங்க உதவி செய்தாரு. அந்த ஊர்ல பக்கத்திலே ஒரு இடத்தை கொடுத்தாரு. அதுலயே சர்ச்சை கட்டி இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையா அவர் ஒரு நாள் நான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன், என் நாம மகிமைக்காக இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவாயின்னு ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேக்கு. उसी गांव में किराए का घर लिया और उसी किराए को बाद में खरीद लिया। बाद में उसके बगल में एक जमीन खरीदा, वहां पर कलीसिया बनाया। एक दिन जब मैं वहां से गुजर रहा था तब आसमान से एक वाणी सुनाई दी कि जी हाँ इसी के लिए मैंने तुझे सेवकाई के लिए बुलाया। நான் 2 வார்த்தை தான் சொன்னேன். அது எவ்வளவு, குடிக்க கஞ்சி இல்ல, குடிக்க கஞ்சி இல்ல. ஐ ஹவ் நோ
rice to eat. जी हाँ, खाने के लिए चावल नहीं था, भोजन नहीं था போடுறதுக்கு நல்ல துணி இல்லைங்க. और पहनने के लिए शानदार वस्त्र नहीं था। வானத்திலிருந்து சத்தம் கேட்க இந்த இடத்திலே நாமன் மகிமைக்காக நீ ஒரு ஆலயத்தை கட்டுவாய். आसमान से एक आकाशवाणी हुई कि इस स्थान में मेरे नाम की महिमा के लिए एक भवन का निर्माण करेगा। நான் அப்படியே நின்று ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா நடக்கட்டும் நான் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டேன். तब मैंने प्रभु यदि तेरी इच्छा हो तो होने दो बोलकर समर्पित करके இப்ப அந்த இடத்துல தான் ஆலயம் கட்டி இருக்கிறோம். आज उसी स्थान पर हमारा कलीसिया स्थापित हुआ है। 120 அடி நீளம் 35 அடி அகலம். அந்த ஆலயம் 10 சென்ட்ல அந்த இடத்துல தான் இருக்கு. और भवन प्रार्थना भवन 10 सेंट एरिया में यानी 120 फुट लंबाई और 35 फुट चौड़ाई। உன்னை ஆண்டவர் உருக்கும் போது நீ ஒப்பு கொடுத்து நீ உருகி விடு. जब परमेश्वर तुझे निचोड़ेगा समर्पित कर अर्पित कर दे। திமிர்த்தனம் பண்ணிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடுனீங்கன்னா உச்சி குடும்பிய பிடிச்சு தூர போட்டுருவாரு. हट धर्म करेगा, हटीला बनेगा तो परमेश्वर गर्दन पकड़कर फेंक देगा। அது அந்த விசுவாசிய மட்டும் இல்ல, ना सिर्फ विश्वासी को, ஊழியக்காரனும் அப்படி பண்ணா ஊழியக்காரன் தூக்கி எரிஞ்சிருவாரு. अगर सेवक भी ऐसा करे उसे भी उठाकर फेंक देगा। இந்த 55 வருஷத்துல சேட்டை பண்ண ஊழியக்காரங்களை எல்லாம் பார்த்திருக்கேன். ये 55 वर्ष में जिन्होंने जो मस्ती किया ऐसा सेवकों पे ஸ்தாபனத்துல சேட்டை பண்ணி ஸ்தாபன தலைவருக்கு விரோதமாக சபைக்கு விரோதமா எழும்பின ஊழியக்காரன் ஒண்ணும் இல்லாம 5 வருஷத்துல பீஸ் பீஸா போயிருக்காங்க. जिन्होंने संस्था के खिलाफ सेवक के खिलाफ जो मस्ती किया 5 वर्ष के अंदर वो लापता हो गए। இது விசுவாசி ஊழியமும் இல்ல, ஊழியக்காரனுடைய ஊழியமும் இல்ல, நம்மை ரட்சித்த கர்த்தருடைய ஊழியம். ये सेवकाई ना तो सेवका है ना तो विश्वासी है, அழைத்தவர் கர்த்தர், बुलाने वाला परमेश्वर, நடத்துகிறவர் கர்த்தர், अगुवाई करने वाला परमेश्वर। ஒழுங்கா வாலம் உடைக்கிட்டு நீ ஒழுங்கா இருந்தீனா உன்னை கர்த்தர் பயன்படுத்துவாரு. अगर तुम दुबाकर चुपचाप रहोगे तो तब परमेश्वर तुम्हें इस्तेमाल करेगा। ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக விசுவாசிகள் ஒரு காலம் எழும்பாதீங்க. सेवक